தமிழகத்தின் முன்னாள் காவல் ஆணையர் தான் அடுத்த டிஜிபியா பதவியேற்க போறாரா? தமிழ்நாட்டுடைய அடுத்த டிஜிபி யார்? பட்டியல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் யார்? முன்னாள் காவல் ஆணையர், தற்போதைய பயிற்சி பள்ளி டிஜி மற்றும் இந்திய அரசினுடைய ஏடிஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் தான் அடுத்த டிஜிபியாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. டிஜிபியை தேர்ந்தெடுக்கிறதுல தமிழக அரசு தாமதம் காட்டுனது ஏன்? தமிழக அரசினுடைய திட்டம் தான் என்ன? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழகத்தினுடைய தற்போதைய டிஜிபியா பொறுப்புல இருக்கக்கூடியவர் தான் சங்கர் ஜிவால் அவர்கள். இவருடைய பதவி காலம் ஜூன் மாதமே நிறைவடைந்தது. இந்த சூழல்ல தான் இவர் வர ஆகஸ்டோட ஓய்வு பெற போறதா சொல்லப்படுது. அதன் காரணமா ஆகஸ்ட் வரைக்கும் இவர் டிஜிபி பொறுப்புல இருந்து அதுக்கப்புறமா ஓய்வு பெறுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து இப்போ அடுத்த டிஜிபி யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பொதுவா அடுத்த டிஜிபியை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி தற்போதைய டிஜிபியினுடைய பதவி காலம் முடியறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடியே மாநில அரசு டிஜிபி அதிகாரிகளுக்கான பட்டியலை தயார் செஞ்சு யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். அதுல இருந்து 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒருத்தர் தேர்வு செய்யப்படுறது வழக்கமான ஒண்ணா இருக்கு. ஆனா தற்போதைய டிஜிபியா இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அவர்கள் பதவி காலம் முடிஞ்சும் அவர் ஓய்வு பெறக்கூடிய காலம் வந்துமே தமிழ்நாடு அரசு டிஜிபி பட்டியலை ரெடி பண்றதுல தாமதம் காட்டினதா கூறப்படுது. இதுக்கு காரணம் தேர்தல் நெருங்கிட்டு வரதுனால சாதகமான அதிகாரியை தேர்வு செய்யறதுல அரசு மும்முரம் காட்டிட்டு வரதாகவும் காவல்துறை வட்டாரத்துல தகவல் பேசப்பட்டு வருது. இது ஒரு புறம் இருக்க, இப்போ சுமார் 19 அதிகாரிகளுடைய பட்டியல் தயாராகி அந்த பட்டியல் யூபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுது.